அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிடர்கள் சார்பாக வணக்கங்கள். அன்பு நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர். அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள். ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா அஸ்ட்ரோ தரணி அம்மா அவர்கள். வணக்கம். அடுத்தபடியாக பரம்பரை ஜோதிடர் திரு ஏழுமலை ஐயா அவர்கள் திருப்பூர். ஆங்கில புத்தாண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கௌளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கு. இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது 1/5/2024 குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க, மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. இது வந்து வக்ரம் அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் வருட கிரகங்களாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துப்போம். இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது. ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள், அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார். இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்களில் ஒருத்தர். அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம். ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம், அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம். கன்னிகா லக்னத்திலே கேது இருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது. ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது. குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம், இறை நம்பிக்கைக்கான கிரகம். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதகத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடிச்சு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், கடந்த ஆண்டினுடைய கிரக நிலையை தான் காரணம். இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீன ராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம், ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம். இப்போ ராகு பகவான் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர், அவர் தான் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு பகவான் மீன ராசிக்கு போயிருக்குது, காலபுருஷ ராசிக்கு 12வது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றுறதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு, சந்திரன்றது பெண் கிரகம். அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும். மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடரோட கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும், நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார்.
அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கும்பராசி சனி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம் அப்படின்றது கோயில். இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும், கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசியில் இருக்க சனி பகவான் சொல்றார். பழமையான ஆலயங்கள், பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூடிய சனி பகவான் சொல்றார். அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும், சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும், விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாகவும், தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு. குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பணவீக்கம், பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது. பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லுது. 90% இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நற்பலன்களையே செய்து, ஒரு 30% தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வீடு கிடைக்குமா, வாகனம் வாங்குவோமா, வீடு கட்டுவோமா, குழந்தை கிடைக்குமா, திருமணம் ஆகுமா, இப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். 12 ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம். 2024 புத்தாண்டு பலன்களை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ராசி எதுனா கடகராசி. அடியை பூரா வாங்கிக்கும், ஆனால் வெளியில் சொல்லாது, தனக்குள்ளேயே அரைக்கும். ஏன்னா இது காலப்புருஷ ராசியில் 4வது ராசி. 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா தாயின்னு சொல்லுது. குழந்தைங்க எவ்வளோ அடித்தாலும் தாய் வாங்கிக்கும், வெளியில் சொல்லாது. அப்படியே தனக்குள்ளேயே வச்சுட்டு அதையும் சந்தோஷமாக அனுப்பிச்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு உண்டு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அஷ்டமச்சனி எவ்வளோ அடித்தாலும் உங்களால் தாங்க முடியும், கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பார்வையும் இருக்குது ராசி மீது. ஒரு பக்கம் அடிக்கும், வலிக்க தான் செய்யும், ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கும். ஒரு பாதிப்பு இருக்குது, அதை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலை சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு பார்வை இந்த ஆண்டு முழுக்க இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்போ வரைக்கும் இருக்குது? மே மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வராங்க, சந்திரன் என்ற வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு வராங்க. அப்போ குரு பார்வை இருக்காது. ஸோ அப்போ என்ன செய்வீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் கேது, 10ல் ராகு, 9ல் ராகு. 9ஆம் வீட்டு ராகு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு பயணங்கள் இருக்குது, குறிப்பாக தல யாத்திரைகள் இருக்குது, நடந்து போய் வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தல யாத்திரை இருக்குது அப்படின்னு உங்களுடைய கிரக அமைப்பு சொல்லுது. உங்களுடைய அஷ்டமச்சனிக்கான பரிகாரமும் அதுதான். என்னென்னா, ஏதாவது ஒரு ஆலயங்களை சூஸ் பண்ணிக்கோங்க, நடந்து போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கட்டும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது கால்களை குறிக்கக்கூடிய பகுதி. அப்போ நடந்து போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் நீங்கள் தாண்டி வரலாம். சரி, இந்த அஷ்டமச்சனி என்னெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும், என்னெல்லாம் நல்லதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமச்சனி கொடுக்காத நல்லதே கிடையாது. எல்லா நல்லதையும் கொடுக்கும், அதே நேரத்தில் எல்லா கெட்டதையும் கொடுக்கும். கெட்டது அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடம், இதை இப்படி பண்ணாது, இதை இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் அஷ்டமச்சனி செய்யும். எல்லாரும் அஷ்டமச்சனி போட்டு கஷ்டப்படுத்தும்பாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினா உங்களுக்கு வலிக்க தான் செய்யும். அந்த வேலையை தான் அஷ்டமச்சனி செய்யும். மண்ணால் பிரச்சனை, ஏன்னா சனின்றது மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு மூக்க நுழைச்சு அதனால் அடி வாங்குவீங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும், அடுத்தவங்க வேலையில் நீங்கள் தலையிடக்கூடாது. தலையிட மாட்டீங்க, அவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்குறது, இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்க வேணாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, இந்த அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, குரு பார்வை உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அப்போ உங்களுக்கு நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், சொத்து சேர்க்கலாம். இந்த 4 அமைப்பையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுது. மே மாதத்துக்குள்ளே அதுக்கான அடித்தளம் அப்படிங்கிறத இந்த குரு பகவான் போட்டுட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த சனி பகவான் தான் அந்த பெண்டிங் இருக்க வேலையை செஞ்சு முடிச்சு கொடுப்பார். ஏன்னா கடகராசிக்கு கேந்திராதிபதி சனி, அவர் கொடுக்காத யோகமே கிடையாது. அவர் 8ல் நின்று உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்க, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம், அதே நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, இது எல்லாமே இந்த அஷ்டமச்சனியில் கிடைக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், அஷ்டமச்சனியில் உங்களுக்கு கிடைக்காத நல்ல விஷயங்களே இருக்காது. வீடு கட்டணும் அப்படின்னா அஷ்டமச்சனி வரணும். வண்டி வாங்கணும், உங்கள் லட்சியமான ஒரு வண்டி வாங்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி வரணும், வந்தால் தான் உங்களால் வாங்க முடியும்.
ஏன்னா சனிக்கு பேர் கர்மகாரகன் பேர். ஒரு கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணும்னா சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க முடியாது. அது நல்லதோ கெட்டதோ. மொத்தத்தில் இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு என்ன பலன் சொல்லுதுன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லுது, அசுபமான விஷயங்களை குறைவாக தான் சொல்லுது. இப்போ உங்களுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அது கூடிய விரைவில் 1 மாதத்துக்குள்ளே கூட 2 மாதத்துக்குள்ளே கூட இந்த புத்தாண்டு பிறந்து 3 மாதத்துக்குள்ளே கூட அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே கூட அதில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனை வந்ததுனால பல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நிலம், சொத்து, மண் இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசிக்கு உண்டு. கடகராசிக்கு நான் பரிகாரமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸ்தல யாத்திரை, நடந்து போய் வழிபட்டுட்டு வரக்கூடிய கோயில்களாக பார்த்துக்கணும். நீர் சம்மந்தப்பட்ட ஆலயங்களாக இருக்கணும். ஏன்னா மீனராசி வந்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தெப்பமோ கோயிலுடைய குளமோ ஏதோ ஒன்று இருக்கணும். அல்லது ஆறு, கடல் இது இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் நீங்கள் ஸ்தல யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எல்லா சுபங்களும் மாறி சுபங்களாக நடக்கும். இந்த ஆண்டு 2024 கடகராசிக்கு 50% மேலே நல்ல பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமுருகா அஷ்டோ தரணியம்மா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. கடக ராசி அன்பர்களே, இந்த வருட புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடத்தின் துவக்கத்தில் 3ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. ஆகையினால எதிரிகளினுடைய தொந்தரவுகளை நீக்கி நீங்கள் முழுமையாக வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகுங்க. அதே போல் தகவல் தொழில்நுட்பம், கருத்து பரிமாற்றம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை தேவைங்க. ஆனால் அவற்றின் மூலமாக, அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களாக இருந்து அந்த தகவலை நீங்கள் வெளியில் சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக அஷ்டமச்சனி. எல்லாருமே அஷ்டமச்சனி வரும் பொழுது பயப்படத்தான் செய்வாங்க. சனி கொடுக்கும் பொழுது தடுப்பவங்க யாருமே இல்லை இல்லையா? சனி பகவான் தான் கர்மத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால 8ஆம் இடம் மறைவிடம் அப்படிங்கிறதுனாலையும் சனி பகவான் எல்லா வகையிலும் இந்த கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில வழிகளில் தொந்தரவுகள் இருந்தாலும் குறிப்பாக உடல் நலத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உடல் பருமன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வை வளர்த்துக்கிட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களினுடைய அடி வயிற்றுக்கும் கீழே மர்ம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால நோய்களினுடைய தாக்கங்களும் அவ்வப்போது வந்துக்கிட்டே போகும். அப்படிங்கிறதுனால நல்ல மருந்து மாத்திரை, நல்ல ஆரோக்கியம் சார்ந்த அக்கறையும் விழிப்புணர்வும் உங்கள் உடல் நலத்தில் காட்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அஷ்டமச்சனியை எதிர்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருந்து குரு பகவானினுடைய பார்வை விழுகுதுங்க. ஆகையினால நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த வீடு, மனை, வாகன பிராப்தங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் அஷ்டமச்சனி ஒரு புறம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி சுப விசேஷங்கள் நடக்கிறதும், வீட்டில் சுப விசேஷங்களுக்கான திட்டப்பணிகள் மேற்கொள்வதும், வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது நிறைய நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த வீட்டு உபயோக பொருட்களை கூட வாங்கி மகிழக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உருவாகி இருக்குங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. ராகு பகவான் 9ல் இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி புற்று உள்ள அம்மன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க. கருமாரி அம்மன் ஆலயங்களுக்கு போகிறதும், முக்கியமாக இந்த மாதிரியான கோவில்களுக்கு போய் இறைவனை மனதார வழிபட்டு உங்களினுடைய குறைகளை சொல்லி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் விலகும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரமும் அதற்கு அடுத்து ராகு பகவானும் இருக்கிறதுனால புற்று உள்ள அம்மன் கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அம்மன் உங்களை கைவிட மாட்டாங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு. ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட படிப்பில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேணுங்க. உயர் படிப்பு படிக்கணும், அதுக்காக நான் வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி செய்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு இது சிறப்பாகவே இருக்கும். ஆனால் நான் உள்ளூரில் தான் இருக்கேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று உங்களினுடைய ஆராய்ச்சி கல்வியில்
சில பல சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தந்தை வழியில் அவரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கை காட்ட வேண்டியதும், அவரினுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஹெல்த் செக்கப் மாதிரி எடுத்துக்கிறதும் நல்லதுங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படின்னாவே உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்து தைரியமாக முன்னிறுத்தி எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மிகச் சிறப்பான வருடமாகவும் எல்லா விதத்திலையும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் நீங்கள் இருப்பீங்க. இப்போ அம்மா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை கோட் பண்ணாங்க. வயிறு பிரச்சனை கடகராசிக்கு உண்டு அப்படின்னாங்க. 8ஆம் வீட்டில் சனி, வயிறு பிரச்சனை உண்டு அப்படின்னாங்க. அதே மாதிரி ராசிநாதன் சந்திரன் அப்படின்றதுனால மன சஞ்சலத்தை பற்றி சொன்னாங்க. ஏன்னா எப்போவுமே அஷ்டமச்சனி 7.5 சனி இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும்னா மன அழுத்தத்துக்குள்ளே ஆழமாக போயிடுவாங்க. சூசைட் வரைக்கும் கூட போவாங்க. சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் தோணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது என்ன பரிகாரம்ன்றதையும் அவங்க அழகாக கொடுத்தாங்க. ஏன்னா கடகராசி பேர் புற்று ராசியும் பேர். புத்து ராசி தான் கடகம், புற்ற சொல்லக்கூடிய ராசி. ஸோ அதனால் சமயபுரம் மாரியம்மன், பண்ணாரியம்மனுடைய வழிபாடு இதெல்லாம் கடகராசிக்கு அவங்க ராசியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ராசி வலுப்பட்டுருச்சு அப்படின்னாவே எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கான வழிபாடு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு சனியோட வீடு, 8ஆம் பாவம் மாங்கல்யஸ்தானம். ஸோ ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது கூட பரிகாரம் தான். அது பெரிய அளவில் இருக்கணும்னு இல்லை, ஒரு சின்ன பொட்டு வாங்கி கொடுத்தாலும் கூட அது ஒரு பரிகாரமாக தான் உங்களுக்கு வேலை செய்யும். குறிப்பாக அவங்க சொல்லிக்க பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்று வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன். அவங்க அந்த பேர் தான் உச்சரிக்கல, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தமாக தான் சமயபுரம் மாரியம்மன் அல்லது பண்ணாரியம்மன். எங்கெல்லாம் புற்று இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சஞ்சலம் அப்படின்றத பற்றி சொன்னாங்க, மனசஞ்சலம் அப்படின்றத பற்றி சொன்னாங்க. மனசு தெளிவடையணும் அப்படின்னா இந்த வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு கடகராசிக்கு நல்ல சிறப்பான பரிகாரங்களை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் மீண்டும் வலியுறுத்திடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா, அவங்க கடகராசிக்கான தன்னுடைய பலன்களை அவங்க முன்வைப்பாங்க. இப்போ கடகம் அப்படின்னாலே 6 ராசி அப்படின்னு பேர். அதாவது 6, அதாவது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு அளவோடு செய்யணும். அதுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அதுதான் பிரச்சனையை கொடுக்கும். அது இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு அளவோடு இருக்கணும். அளவோடு இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அளவுக்கு மீறி போகிறப்ப தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு லிமிட் அப்படிங்கிறத எப்போவுமே ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கடகராசிக்கு அப்படின்னு இந்த பலன்கள் பார்க்கும்போது இப்போ குரு 11, அதாவது 10ஆம் இடத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு மேலே 11ஆம் இடத்துல வருவாங்க. அதாவது 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பதவி அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலைகளில் மாற்றம் வரும். நம்மளுக்கு இப்போ 10லேருந்து 11 வரும்போது நல்ல லாபம் வரும். 6ஆவது செய்யக்கூடிய வேலைகள் மூலம் சரியான வருமானம் இவங்களுக்கு வரும். நல்லா அந்த பாக்கியஸ்தானம் இதெல்லாமே நல்லா வலுப்பெறும். அதே போல் 3ல் கேது இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் அப்படின்னா சகோதரர்கள் வழியில் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும், ஒரு இழப்புகள் இருக்கும், ஏதாவது ஒரு விரயம் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் 8ஆம் இடத்துல சனி போகிறது அப்படிங்கிறது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி அப்படின்னா எப்பவுமே சுத்தப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு பேர். அதாவது சனியை சுத்தப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா 8ல் இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள் அவங்க இப்போ நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். எல்லாமே கிளியராக இருக்கணும். அதாவது மாற்றத்தை கொடுக்கும். அதாவது எப்போவுமே சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே போல் கர்மாவை கழிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி வருது 8ல் எந்த இடத்துல போனாலுமே சனி தான் பேலன்சிங் கிரகம். அதாவது நம்ம கர்மாவை சுத்தம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அந்த சனி பகவானை சொல்லுவாங்க. இப்போ 8ல் போகிறதுனால நம்மளுக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் எல்லாம் விலகி போகும். இப்போ நீண்ட நாள் ஒரு பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது இந்த நேரத்தில் உறவாகட்டும், நம்ம வயிறு சார்ந்த விஷயங்கள், நம்மளோட உறுப்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கிளியர் ஆகும். அதுபோல் 9ல் ராகு பகவான் இருக்கிறது
ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 9ல் ராகு இருக்கிறது தூரதேச பயணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது இருக்கும். கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வரும். அந்நிய உறவுகள், அந்த தந்தை வழியில் இருந்தக்கூடிய கசப்புகள் இதெல்லாமே விலகி நல்ல சுமூகமான உறவு அந்த மாதிரி இது இருக்கும். கடகராசிக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்கிறது. அதாவது என்னென்னா, போர்வை வாங்கி கொடுக்கலாம். இப்போ குளிர்காலமாக இருக்குது, குளிர்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போர்வை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குரு 11ல் வர்றதுனால ரொம்ப சிறப்பு. எல்லா விஷயமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த, அதாவது குழந்தைகள்னால இருந்தக்கூடிய தொல்லைகள் இதெல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இவங்களுக்கு. அதே போல் நல்ல லாபம் வரும். எல்லாமே சுபிச்சமாக இருக்கும். ஓகே, வாழ்க வளமுடன். ஜெய் குருதேவ். இப்போ ராகமையா சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, ராகு தான் போர்வை. 9ஆம் வீட்டில் ராகு போயிட்டுருக்கு. அந்த 9ஆம் வீட்டு ராகு தந்தை வழியில் தொந்தரவு பண்ணணும்னு நம்ம கூட சொன்னாங்க. அப்போ இந்த தொந்தரவுகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அந்த போர்வையை நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கோங்க, முதியவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையான ஒரு விஷயம். 9ஆம் வீட்டு ராகுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 10ஆம் வீட்டு குருவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க எடுப்புலையே. ஏன்னா அவர் 11ஆம் வீட்டுக்கு போகிறார், லாபஸ்தானத்துக்கு போகிறாரு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 10ல் குரு 10 குலைக்கும், அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா 11ஆம் வீட்டுக்கு தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க, அதனால் 10ஆம் வீட்டுக்கு எடுத்துக்க முடியாது, 11ஆம் வீட்டுக்கு தான் பலன் எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு சனியை டச் பண்ணாங்க. அப்புறம் பரிகாரம் போர்வை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சிறப்பான பரிகாரங்களை சொல்லும் போதும் கூட கஷ்டங்களை எப்படி தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கர்மா பேலன்ஸ் தாங்க, அவ்வளோதாங்க, ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பலனை அற்புதமாக யார் மனசையும் பாதிக்காத அளவுக்கு கஷ்டங்களை தாங்கக்கூடிய ஒரு அறிவுரையை அவங்க வழங்கியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பூர் ஏழுமலை ஐயா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. 2024 ஆங்கில புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு சந்திரன் ஆட்சி விட கொண்ட ராசி, மிக சிறப்பான ராசி. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு, அதாவது 10ஆம் இடத்துல இருக்க குரு 11க்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாங்க. அப்போ லாபம் எப்போம்னா நமக்கு எதையுமே லாபமாக தான் பார்க்கணுமா, அதான் நம்ம நோக்கமே. அப்போ லாபம் கிடைக்கிது. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துலையும் கேது, அதே இடத்துல 9ஆம் இடத்துல ராகு. இது மிக சிறப்பான ஒரு பாதகம். என்ன ஒரு சிக்கல், ஒரு அட்டமச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க. சனியோட ஆட்சி விட அட்டமச்சனி சொன்னாலும் அது ஆட்சி விடு. மகரமும் கும்பத்துக்கும் சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் அந்த அட்டமச்சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் அதுக்காக பயப்படாமல் வீண் வம்பில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறவும் கூடாது. அதே சமயத்தில் பழைய வழக்குகள் இருந்தால் இது விசாரணைக்கு வந்தாலும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துடும். மித்தபடி தொழில் பற்றி பயப்பட வேண்டியதில்லை. தொழில் பண்ணலாம், தொழில் ஓடும், ஆனால் அளவாக பண்ணிக்கணும். மித்தபடி வேறு இல்லை. ஆனால் அந்த உடம்புல கொஞ்சம் கெடுதலை கொடுக்கறதுனால கொஞ்சம் அதாவது செலவுகளை கொடுக்கும். தெண்டை செலவுகளை கொடுக்கும்போது அந்த தெண்டை செலவுகளை நமக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கணும். அப்போது இவங்க நீண்ட நாளாக வீடு இல்லை, நிலம் இல்லை, தோட்டம் இல்லை எப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ இந்த நேரத்தில் வீடை புது வீடை வாங்கிறது, அதில் பழைய வீடுகளை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதாவது அசையாத சொத்துக்களை நம்ம முதலீடை போட்டுக்கிட்டோம்னா இந்த விரை செலவை குறைக்கிறதுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இது மிக சிறப்பான காலகட்டம். அதே சமயத்தில் வியாதிகளை குறைக்கிறதுக்கு இவங்க 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதாலையும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதாலையும் 3ஆம் இடத்துலங்கிறது கேதுங்கிறது ஞானக்காரகம். அப்போ ஞான கல்வியை இவங்க பழகிறது. அதாவது ஞான கல்வினா தியானம், யோகம், இந்த மாதிரி ஞான கல்விகளை படிக்கிறது மிக சிறப்பான ஒரு வகையாக இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு பரிகாரமும் பார்த்தீங்கன்னா இவங்க தவம் பண்ணுறது அல்ல யோக பயிற்சிகள் பண்ணுறதா இவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும். வாழ்க்கை வளமுடன். அதாவது ஒரு ஜோதிடருக்கு மணி, மந்திர, ஔஷதம் 3மே தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் ஜோசியன்ற நிலைமையிலேருந்து மாறி வைத்தியன்ற ஒரு நிலைக்கு போயிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்தை தொடும்போதே கவனித்தேன். 3ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது மருத்துவத்துக்கான கிரகம், அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவத்துக்கான கிரகம். அது புதன் வீடாக போச்சு. உங்களுடைய நோய்க்கு மூலிகை மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பரிகாரம் அவங்க கொடுத்துருக்குது. உங்களுடைய உடல் பிரச்சனையை பொறுத்தளவுக்கு அவங்க கொடுத்துருக்க பரிகாரம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில் பண்ண வேண்டாம், புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம்னு எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக இடமாவோ நிலமாவோ சொத்தாவோ வீடாவோ வாங்கி போடுங்க, வாங்காமே இருக்காதீங்க, கையில் பணத்தை வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிய இவர் சொன்னது சரியான பரிகாரமாக இருக்கும். மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இது சிறப்பான பரிகாரங்களாக இருக்கும். செலவு வரப்போதும் தெரியுது, அது சுபவரையமாக மாற்றிக்கங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த அளவில் நாங்கள் சொன்ன பரிகாரங்கள், பலன்கள் எல்லாம் நிறைவடையுது கடகராசிக்கு.